அமரன் திரைப்படத்துக்கு போட்டியா வெளியாகி சத்தமே இல்லாம சம்பவமான திரைப்படம் தான் லக்கி பாஸ்கர். இந்த திரைப்படமானது எப்படா ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பானது ரசிகர்களுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த ஒரு வேளையில தான் லக்கி பாஸ்கர் திரைப்படமானது ஓடிடில எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஓகே கண்மணி, கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் மாதிரியான படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமா ரசிகர்களோட மனதை வென்றவர் தான் துல்கர் சல்மான். அதுலயும் குறிப்பா தெலுங்குல அவர் நடிச்சிருந்த சீதாராமம் திரைப்படமானது மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. கோலிவுட்லயுமே அந்த படமானது மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருந்துச்சு. இந்த நிலையில தான் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி துல்கர் சல்மான் நடிப்புல லக்கி பாஸ்கர் திரைப்படமானது தீபாவளி அன்னைக்கு வெளியானது. கோலிவுட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீபாவளி அப்ப மொத்தமா 4 படங்கள் வெளியானது. சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படமும், துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் திரைப்படமும், ஜெயம் ரவியோட பிரதர் திரைப்படமும், கவினோட பிளடி பக்கர் திரைப்படமும் வெளியாகி இருந்தது. இதுல அமரன் திரைப்படமானது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இருக்கு. அதே ஒரு வேளையில தான் லக்கி பாஸ்கர் திரைப்படமுமே மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்கு. வெங்கி அட்லூரி இயக்கத்துல துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்க திரைப்படம் தான் லக்கி பாஸ்கர். தீபாவளி ரிலீஸ்லயே அமரன் திரைப்படத்துக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அது லக்கி பாஸ்கர் மட்டும்தான். தமிழ்நாட்டிலுமே இந்த திரைப்படமானது நல்ல வசூலாகி இருக்கு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால தான் உலக அளவுல கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்தை திரையரங்குல பார்க்க பலருமே மிஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் எப்படா ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவளோட எதிர்நோக்கி காத்திருக்காங்க. இந்த ஒரு வேளையில தான் இந்த திரைப்படமானது வரக்கூடிய நவம்பர் 28ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழிகள்லயுமே லக்கி பாஸ்கர் திரைப்படமானது ஓடிடில ரிலீஸ் ஆக இருக்கு. துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றி இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒருவேளை லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை நீங்களும் திரையரங்குல பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில லக்கி பாஸ்கர் திரைப்படமானது எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை